शरणौ शरणं प्रपद्ये श्रीमते नारायणाय नमः। लक्ष्मीनाथ समारंभां नादमुनिये मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्री शैलेश दयापात्रं दीपज्ञादि गुणार्णवं यदीन्द्र प्रवणं वन्दे रम्यजामादरं। नीलालिङ्गस्तनगिरि तडिये सूर्यमुद्बोध्यं कृष्णं पारात्यं संस्कृति सदशिरसिद्धमध्यापयन्ति स्वशिष्टायां सृजी निगलितं या बलात्कृतबुद्धे गोदादस्यै नम इदमिदम्। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவுக்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அருள்மிகு வேலப்பாடி வரதராஜ பெருமான் சன்னதியிலே இன்றைக்கு புனிதம் நிறைந்த மார்கழி மாதத்தினுடைய 6ஆம் பாசுரத்தை நாம் அனுசந்தானம் செய்து அனுபவிக்கப் போகின்றோம். நேற்றைக்கு இந்த நோன்பை யாரை முதன்மையாக கொண்டு செய்ய போகிறார்கள் என்பதை ஆண்டாள் தலை கட்டி கொண்டு சென்ற அந்த கோஷ்டியினர் தெரியப்படுத்தினார்கள். அதாவது அவர்கள் பாடப்போகின்ற தலைவனுடைய பெயர் மாயன், அதாவது கண்ணன் கிருஷ்ணன். அவன் பிறந்த ஊர் மதுரா. அவன் ஊரிலே ஓடுகின்ற ஆறு யமுனா நதி. ஆக இந்த மூன்றையும் பெற்றுள்ள அந்த தலைவனை நாம் பாடினால் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவோம் என்று சொல்லி அந்த பெண்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து இந்த பாவை நோன்பு என்கின்ற மார்கழி மாத விரதத்தை மேற்கொள்ளப் போகிறார்கள். அப்படி பாவை விரதத்தை பல பேர் இதற்கு முன்பாக எல்லாம் செய்து வந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு புதிதாக ஒரு பிள்ளை, அதாவது இளம் வயது பெண் ஒருத்தி, நானும் உங்களோடு சேர்ந்து கொண்டு இந்த பாவை நோன்பை செய்ய போகிறேன். ஆகையினாலே நான் நாளைக்கு உங்களுக்கு முன்பே எழுந்து உங்களுடைய கூட்டத்தோடு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு படுத்து உறங்கிவிட்டாள். இந்த நோன்பை செய்வதற்கு ஏற்கனவே இந்த விரதத்தை நோன்பினை செய்து பழக்கப்பட்ட பல கோபிகாஸ்திரிகள் எல்லாரும் வந்து குவிந்து விட்டார்கள். ஆனால் வருவதாக சொன்ன அந்த சின்ன பிள்ளையோ பெண் பிள்ளையோ இன்னும் வரவில்லை. ஆகையினாலே அந்த பெண்ணை தூக்கத்திலே இருந்து எழுந்து வா, நாங்கள் எல்லாரும் வந்து விட்டோம், நீ வருகிறேன் என்று சொன்னாயே, இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அந்த பெண்ணை துயில் எழுப்புவதாக இந்த பாசுரமானது அமைந்திருக்கின்றது. இதுல இந்த 6வது பாசுரத்தை நாம் பார்ப்போம். வாங்க சார். புள்ளும் சிலம்பினகா உள்ளரையன் கோயில் உள்ள
பாடுங்கம்மா கூட கொஞ்சம். நான் ரெண்டாவது நான் பாடி முடிக்கும் போது நீங்கள் ரெண்டாவது அடி நீங்கள் பாடுங்க. வெள்ளை விழி பேரரவம் கேட்டிலையோ பிள்ளை எழுந்திராய் பேய்முலை நெஞ்சுண்டு பிள்ளை எழுந்திராய் பேய்முலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கைய காலோச்சி கள்ளச்சகடம் கலக்கைய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமன்ற வித்தினை வெள்ளத்தரவில் துயிலமன்ற வித்தினை உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் கலந்து உள்ளின்றோரை உள்ளம் கலந்து உள்ளின்றோரை உள்ளும் சீதம்பினவா என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த 6வது பாடலை பாடுகிறார். இதில் அந்த 3வது வரியிலே வருகின்ற பிள்ளாய் சிறுபெண்ணே நீயும் இந்த மார்கழி மாத நோன்பை மார்கழி மாத நோன்பை செய்கின்றேன் எங்களோடு வந்து என்று சொன்னாயே, இன்னும் வரவில்லையே என்று அந்த பெண்ணை எழுப்புவதற்காக வந்தார்கள். அந்த பெண் சின்ன பெண் ஆகினால பொழுது விடிந்தது தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவ்வாறு உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து புல்லும் சிலம்பினதான், புல்லுன்னா பறவை அப்படின்றது அர்த்தம். பறவைகளும் தங்களுடைய கூடுகளிலே இருந்து கொண்டு சிலும்புகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அந்த பறவைகள் எழுந்து கொண்டு சிலும்புகின்ற அந்த ஓசையினை நீ காணவில்லையா என்று கேட்கிறார்கள். அதாவது சில பிராணிகள் எப்படி ஒலி எழுப்புன்றதுக்கு, இப்போ சிங்கம்னா கர்ஜித்தது, நரினா உருமியது, பறவை என்றால் என்ன செய்தது சிலும்பியது, ஆடு கத்தியது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மரபு சொல் உண்டு. அது மாதிரி இங்கே புல்லுனா பறவை, பறவை பேசுறதுக்கு என்ன பேரு சிலும்புதல், சிலும்புதல் அப்படின்னு பேரு. ஆக பறவைகள் கூட விழித்து எழுந்து கொண்டன, அது உனக்கு பார்க்க முடியவில்லையா என்று கேட்கிறார்கள். சரி, இந்த இதுல என்னன்னு வருது, புல்லும் சிலும்பின கான் அப்படின்னு வருது. அடுத்து அதுலேயே புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு வருது. அப்ப இது கேட்கலையான்றது அர்த்தம். முதல்ல கான் அப்படின்றாங்க, அது பிறகு கேட்கலையோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேய் அந்த குழந்தைங்களை இட்டாண்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருந்தா தான் எல்லாம் கேட்க முடியும். இல்ல வெளியே எப்பா பாஸ்கர் பாஸ்கர் கொஞ்சம் பாருங்க. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, அங்க ஒரு அரவம், வெளியில ஒரு அரவம் சத்தம், இங்க சத்தம், என்னதான் பண்றது? அப்ப முதல்ல ஏன் கான்னு சொன்னாங்கன்னா,
அந்த பெண் படுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அறை, அந்த அறையினுடைய கதவை சாளரத்தை ஜன்னலை திறந்தாவே என்ன, அந்த பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூடுகளிலே இருந்து விழித்து கொண்டு சிலும்புகின்ற சத்தம் கேட்கும். உனக்கு கேட்கலனாலும் அதை பார், புல்லும் சிலும்பின காணும். இதுல ஏன் புல்லும்னு சொல்றாங்கன்னா, பறவை கூட விழித்து கொண்டது. பறவைக்கு எத்தனை அறிவு? உயிர் 4 அறிவு. மனிதனுக்கு 6 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, மரம் செடி கொடிகளுக்கு 3 அறிவு, நிலத்திலே வாழ்கின்றவர்களுக்கு 2 அறிவு, கடலிலே வாழ்கின்ற அந்த ஜந்துக்களுக்கு 1 அறிவு. ஆகினால் இதான் 6 அறிவுன்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு 6 அறிவு இருக்கிறது. ஆனால் அந்த அறிவை பயன்படுத்தி அவன் நல்ல முறையிலே தன்னுடைய ஞானத்தை விருத்தி செய்து கொண்டால் அவனுக்கு 7வது அறிவு கூட உண்டாகும், கிடைக்கும், கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகினால 4 அறிவு படைத்த உயிரினமாகிய பறவைகள் கூட விழித்து கொண்டன, தன்னுடைய கூடுகளிலே இருந்து சிலும்புகின்றன. அவ்வாறு சிலும்புகின்றதை நீ பார் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அந்த பெண் பார்க்கக்கூடிய வகையிலே அந்த மரம், அந்த மரத்திலே இருந்த பறவைகளுடைய சிலும்புதல் சத்தம் இது எல்லாம் கேட்கின்றதுன்னு அர்த்தம். அப்ப அதே அடுத்த அந்த வரியிலேயே வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்கிலையோ அப்படின்றாங்க. அடுத்தது அந்த பறவைகள் எல்லாம் எங்கே சிலும்புகின்றன? புல்லரையன் கோயிலில். புல்லரையன் கோயில் பொழுது பொதுவா புல்லுனா பறவைன்னு அர்த்தம், அரையன்னா அரசன். புல்லரையன் என்றால் அந்த பறவைகளின் அரசனான கருடன் அப்படின்றது ஒரு அர்த்தம். அப்படி இல்லைன்னா புல்லுனாவே கருடன், கருடனும் ஒரு பறவை தானே. ஆக புல்லுன்னு சொன்னாலே கருடன். அந்த கருடனுடைய அரசன் யாருன்னா திருமால், பெருமாள் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். புல்லும் சிலம்பினதான் புல்லரையன் கோயிலில். அதை முதல்ல கேட்டாங்க. அடுத்தது வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அடுத்ததாக அந்த சன்னதியிலே, திருமால் கோயிலிலே அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாரும் என்ன சங்குகளை எடுத்து முழங்குகிறார்கள். அது கூட உனக்கு கேட்கவில்லையா அப்படின்னு 2வது கேள்வி. ஆகையினால் இங்க வெள்ளை விழி சங்கின் பேரரவம், பெரிய ஒலி, ஓசை, சப்தம், அது கூட கேட்கலையா அப்படின்னு கேட்டுட்டு பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்லி பேய் முலை நஞ்சுண்டு, பேயாகிய பூதனையுடைய நஞ்சு பாலை, விஷப்பாலை உண்டு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள். இதுல சுவாபதார்த்தமும் வருது, கூடவே சொல்லிட்டு போயிடுறேன் நான். அவர் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த சங்கு இருக்கிறதே வலம்புரி சங்கு, அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? வலம்புரி சங்கு எப்படி இருக்கும்? அப்படி சுழன்று அப்படி வந்து முடியும். ஆகினால் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஓம்
ரைட்டா? ஓம் என்ற எழுத்தை போல காட்சி அளிக்கின்ற அந்த வலம்புரி சங்கினை திருமாலுடைய கோயிலிலே இருக்கின்ற பக்தர்கள், முனிவர்கள், துறவிகள் எடுத்து ஊதுகின்றார்களே, அது கூட உங்களுக்கு கேட்கவில்லைன்னா ஓம் என்ற வடிவத்திலே இருக்கின்ற அந்த சங்கினை எடுத்து அவர்கள் ஊதுகின்ற ஓசை அதுதான் வெளிப்படையான பொருள். ஆனால் அவர்கள் ஓம் நமோ நாராயணா என்ற அந்த திருமந்திரத்தை சொல்லுகிறார்கள். அந்த ஓம் நமோ நாராயணா என்ற திருமந்திரத்தினுடைய ஓசை கூட உனக்கு இன்னும் கேட்கவில்லையா என்று அந்த பெண்கள் கேட்டதாக நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சோமதார்த்தம், உள்ளுரை பொருள். அடுத்து பிள்ளாய் எழுந்திராய், சின்ன பெண்ணே இன்றைக்கு எங்களோடு வருகிறேன் என்று சொன்ன பெண்ணே நீ எழுந்திரு. ஆக இந்த வருஷம் தான் முதலில் என்ன பண்ண போறா, அங்கே அந்த நோன்பினை செய்ய போகிறாள். இப்ப பின்னாடி என்ன பண்றாங்க, ஐயப்பனுடைய பூஜை போடுறாங்க போல தெரியுது. அதுல புதுசா ஒருத்தர் மாலை போடுறன்னு வருவார். அவர் என்ன சொல்லுவாங்க, கன்னிசாமி இல்லையா, கன்னிசாமின்னு சொல்லுவாங்க. அத போல முதலாக இந்த பெண் மாலை போடுகிறார். ஆகினால சின்ன பெண்ணே பிள்ளாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீ எழுந்து அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே என்ன பண்றா, கொஞ்சம் எழுந்துக்காம படுக்கையில புரண்டு படுகிறான். அதுக்கு பேய் மூளை நஞ்சு உண்டு. சின்ன பொண்ணு அதை எழுந்த எடை செய்யணும்னா ஏதாவது அது பயப்படுற மாதிரியா சொல்லணுன்றதுக்காக அந்த பேய் என்ற சொல்லை சொல்லுகிறார்கள். ஆக பேயாக இங்கு வந்தவள் யார் என்றால் அந்த பூதனா, பூதனை வதனம். பூதனை என்ற அவள்தான் அங்கே அழகிய பெண்ணாக வருகிறாள். இந்த பூதனை யார்னா, கம்சனாலே கிருஷ்ணனை அழிப்பதற்காக கொல்லுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட அந்த அரக்கிதான் பூதனா. இந்த அரக்கிகளுக்கு, அசுரர்களுக்கு ஒரு தனி சக்தி உண்டு. அதை அவர்கள் வரமாகவே பெற்றிருக்கிறார்கள். தாங்கள் என்ன வேடம் எடுக்க வேண்டுமோ, எப்படி உருவம் மாற வேண்டுமோ அப்படி மாறிக்கொள்வார்கள். அப்படி தன்னை அழிக்க பிறந்திருக்கிற கண்ணன் கோகுலத்திலேதான் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு முதலாக குழந்தையாக இருக்கின்ற அவனை இப்போதே கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்த என்ன மாதுளன். மாதுளன் அப்படின்னா தாய்மாமன். யாருக்கு தாய்மாமன்? கண்ணனுக்கு, கிருஷ்ணனுக்கு தாய்மாமன். ஆனால் அவன் நம்முடைய தங்கை மகனை கொல்லப் போகிறவன் கொஞ்சம் கூட வருத்தப்படாம ஏதிலானாகி பகைமை கொண்டு இந்த அரக்கி பூதனையை அனுப்பி வைத்தான். இப்போ ராமாயணத்திலே ராமலட்சுமணர்கள் சீதையோடு பஞ்சவடியிலே வாழ்ந்து வந்த பொழுது ஒரு அரக்கி போனார். யாரு? சூர்பனகை போனார். சூர்பனகை அரக்கிங்கன்னாவே அப்படியே பெரிய அந்த பரட்ட தலை, அப்படிப்பட்ட தலையோடு கண்ணன் கரையில் என்ற உருவத்தோடு வெள்ளை வெள்ளையன் என்ற அந்த கோரை பெருக்களோடு
அப்படியே எல்லா இடங்களிலேயும் அலைந்து திரிகின்றவர்கள் இந்த அரக்கியர்கள். அவர் ராமன் லட்சுமணர்களை பார்த்தவுடனே ராமனுடைய அழகிலே மயங்கி ராமனை திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது அவனை அடையலாம் நினைச்சு தன்னை அழகிய ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு போனாள் அப்படின்னு நம்முடைய ராமாயணத்திலே வருகிறது. அதே போல இந்த அரக்கி பூதனை என்ன பண்றா, தன்னுடைய அந்த பரட்டை தலை, கொடூரமான முகம், கண்ணக்கரையில் என்ற அந்த உருவம், இவற்றையெல்லாம் கொண்டவளாக இருந்தவள் சீவி முடித்து சிங்காரித்துக் கொள்ளுகிறாள். அந்த தலைமுடியெல்லாம் அப்படி ஒழுங்கு பண்ணி அழகா நல்ல அந்த மயிர்கற்றை உடையவளாக மாறிக்கொண்டு அப்படி போனாள். அப்பொழுது தாய்மார்கள் யாரு, நம்முடைய யசோதாவும் ரோகிணியும் எல்லாம் கூட வேறு வேலையாக இருந்து விட்டார்கள். குழந்தை மட்டும் தனியாக இருந்தது. அப்படி தனியாக இருந்த குழந்தையிடம் சென்று தன்னுடைய மார்பகத்திலே நஞ்சை பூசிக்கொண்டு அந்த நஞ்சாகிய விஷத்தை கொடுத்து அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து மெதுவாக சென்று யாரும் அறியாதவாறு அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மார்போடு அணைத்து அதற்கு பால் கொடுக்கிறாள். யாரு, இந்த பூதனை. அப்படி பால் கொடுக்க வந்திருப்பது பூதனை தான். இவள் விஷப்பாலை கொடுத்து நம்மை கொல்ல வருகிறாள் என்று நினைத்து கொண்டு வா வா பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த குழந்தையும் என்ன செய்கிறான், அந்த பாலை குடிக்கிறான். ஆக பால் இருந்த வரையிலே குடித்தாகிவிட்டது. அதுக்கு மேலும் பால் சுரக்கவில்லை. ஆகையினாலே அவளை அந்த மார்பகத்தோடு உறிஞ்சி அவளுடைய இரத்தத்தையே குடித்து அப்படியே மூச்சு அடைந்து விடச் செய்கிறான் குழந்தை கிருஷ்ணன். ஆகையினாலே அவள் கொல்லப்படுகிறாள். கொல்லப்பட்டவள் ஆ என்று அலறிக் கொண்டு அப்படியே கேறாள். சின்ன மானிட உருவம் எடுத்து வந்தவள் அலறி கீழே விழுந்து இறந்த போது பார்த்தா அவளுடைய உடலானது காப்பாடி டு பகாயம் அவ்வளோ தூரமா அவளுடைய அலறல் சத்தத்தை கேட்டு எல்லோரும் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து பார்த்தால் அந்த குழந்தை வாயிலே பால் ஒழுகி கொண்டிருக்க அருகிலே இந்த யாரு பூதனை விழுந்து கிடக்கிறாள். அப்போதுதான் தெரிந்தது இந்த பூதனை கண்ணனை கொல்ல வந்திருக்கிறாள் என்று. உடனே அவளை அடக்கம் செய்ய வேண்டும். ஆகையினாலே அவளை அப்படியே அடக்கம் பண்ண முடியாது. அவளுடைய கை, கால், தலை, தொடை எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டி எடுத்து விறகிலே அவளை எரிக்கிறார்கள். அப்படி எரிக்கின்ற பொழுது என்ன வாடை, என்ன வாசனை வந்ததாம், சந்தனத்தை எரிக்கின்ற வாசனை அந்த அரக்கியாகிய பூதனையை எரித்த போது வந்தது. பொதுவாகவே பிணத்தை எரிவிக்கின்ற போது பிணவாடை, பிணத்துக்கு ஒரு தனி நாத்தம் இருக்கும். அப்படிப்பட்ட பிணவாடை வீசாமல் குழந்தையை கொல்ல வந்தவள் என்று கூட அவளுக்கு எந்த பாவமும் ஏற்படாமல் அவள் அந்த கண்ணனை வாரி எடுத்து தன்னுடைய மார்பகத்தோடு அணைத்து பாலை கொடுத்ததனாலே அவளுடைய அந்த உடலானது தூய்மையை பெறுகிறது. கண்ணனுடைய ஸ்பரிசத்தினாலே அது அருமையான தூய்மையை பெற்றதனாலே அவளை எரித்த போது கூட சந்தன மனம்தான் கமந்ததே ஒழிய பிணவாளை அடிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். ஆக இது இல்லாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சு உண்டு.
பண்றான். அதுதான் கிருஷ்ணன் செய்த முதல் அசுர வதம். அந்த நேரத்திலேயே பகவான் கிருஷ்ணனுக்கு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆன உடனே இன்னொரு ஆசுரன் வருகிறான். அவன் என்ன பண்ணான்னா, கள்ள சகடம், சகடம்னா வண்டி, ஒரு வண்டியாக வந்து அந்த நந்தகோபாலுடைய மாளிகை முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார். குழந்தையை உறங்க வைத்திருக்கிறார்கள். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்ற குழந்தையை அந்த வண்டியிலே இருக்கிற சக்கரமாக உண்டோடி வந்து அவனோடு மோதி அழித்துவிட வேண்டும் என்பது அந்த அசுரனுடைய எண்ணம். என்ன நடந்தது என்பதை நைவேத்தியம்